Hello guys, welcome to our channel. இந்த வீடியோல ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றம்னா என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ல ஒரு ஆக்சிஜன் வந்து சேருது, இல்ல ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகுது, ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுது அப்படின்னா அதத்தான் என்ன சொல்றாங்க, ஆக்சிஜனேற்றம் சொல்றாங்க. இது மூணுமே நடக்குமானா கிடையாது. ஏதாவது ஒரு நிகழ்வு, இந்த மூணு நிகழ்வுல ஏதாவது ஒரு நிகழ்வு நிகழும் போது அந்த வினையினுடைய பெயரை ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பாருங்க, ஒரு வேதி வினையில ஒரு ஆக்சிஜன் வந்து சேர்க்கப்படுறதுனாலோ, இல்ல ஒரு ஹைட்ரஜன் நீக்கப்படுறதுனாலோ, இல்ல ஒரு எலக்ட்ரான் நீக்கப்படுறதுனாலோ ஒரு வினை நிகழுது அப்படின்னா அதன் பேர் தான் ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்றாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ இங்க வந்து கொடுத்திருக்காங்க. 2mg+O2 அப்படின்றது 2mgO அப்படின்னு சொல்லி வந்துருது. ஓகேவா? சோ இது வந்து ஆக்சிஜன் சேர்க்கப்படுதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதே ஹைட்ரஜன் நீக்கப்படுதல் அப்படின்னு பார்க்கும்போது CaH2 அப்படின்றத நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா Ca+H2 அப்படின்றது ஹைட்ரஜன் நீக்கப்படுதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சோ இதே எலக்ட்ரான் நீக்கப்படுதல் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததா ஆக்சிஜன் ஒடுக்கம் பத்தி பார்க்கும்போது, சோ அப்படியேவும் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுறதுனாலயோ இல்ல ஆக்சிஜன் நீக்கப்படுறதுனாலயோ ஒரு எலக்ட்ரான் ஏற்கப்படுறதுனாலயோ, அப்படியே அங்க என்ன பார்த்தோமோ அதற்கு ஆப்போசிட், அங்க ஹைட்ரஜனை நம்ம நீக்குவோம், இங்க ஹைட்ரஜனை நம்ம சேர்க்கிறோம். அங்க ஆக்சிஜனை சேர்ப்போம், இங்க ஆக்சிஜனை நீக்கிறோம். அங்க எலக்ட்ரானை நீக்குவோம், இங்க எலக்ட்ரானை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுதான் என்ன சொல்றாங்க, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு வேதி வினையில இந்த மூணு ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அது ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் அப்படின்னு சொல்றோம். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. சோ ஆக்சிஜனேற்றமும் இருக்கும், ஒடுக்கமும் இருக்கும். சோ இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு வினைபடு பொருளை பொறுத்த வரைக்கும், ஒரு ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜனேற்றம் நடக்குது அப்படின்னா இன்னொரு ரியாக்டர்ல அது ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் அடையும். அப்படி ஒரே வினையில ஆக்சிஜனேற்றமும் நடந்து ஆக்சிஜன் ஒடுக்கமும் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிளையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ ஆக்சிஜனேற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்கக்கூடிய பொருளை தான் என்னன்னு சொல்றாங்க, ஆக்சிஜனேற்றிகள். சோ நார்மலா இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை ஆக்சிஜனேற்றம் பண்ண வைக்கணும். ஆக்சிஜனேற்றம்னா என்ன, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஆக்சிஜன் சேர்க்கணும், ஹைட்ரஜன் நீக்கணும், எலக்ட்ரான் நீக்கணும். அப்படி ஒரு பொருளால செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொருட்களை தான் என்னன்னு சொல்றாங்கம்மா, ஆக்சிஜனேற்றி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, இதை எலக்ட்ரான் ஏற்பிகள் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற பொருட்கள்கிட்ட இருந்து இது எலக்ட்ரானை வாங்கிக்கிறதாம் இந்த மாதிரி மூலக்கூறுகள் எல்லாமே. சோ அதனால இதை வந்து எலக்ட்ரான் ஏற்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்கான எக்ஸாம்பிள் H2O2, MnO4-, CrO3, Cr2O7-2. சோ இதெல்லாமே அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒடுக்கிகள். சோ ஒரு பொருளை ஒடுக்கமடைய செய்யக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஒடுக்கிகள் அப்படின்னு சொல்றோம். சோ இதற்கு வந்து எலக்ட்ரான் ஈனிகள் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. காரணம், இது மற்ற பொருள்களுக்கு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய திறன் இருக்கா. சோ அதனால இதற்கு எலக்ட்ரான் ஈனிகள் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. சோ அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ இங்க கொடுத்திருக்காங்க. NaBH4, Li AlH4. சோ அடுத்து பல்லேடியம், பிளாட்டினம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோகங்கள் எல்லாமே ஆக்சிஜன் ஒடுக்கிகளுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆக்சிஜனேற்றம் சொல்றீங்களா, எல்லா நேரங்கள்லயும் நம்ம ஆக்சிஜனேற்றம் தான் பாக்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாக்குறோம். சோ நிறைய உலோகங்கள் வந்து துருப்பிடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ அது என்ன பண்ணுது, காற்றோட வினை புரிஞ்சு அது என்ன பண்ணுதுமா, அதனுடைய மூலக்கூறுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுது, அதோட பளபளப்பை வந்து இழந்துருது. சோ இதையும் ஆக்சிஜனேற்றத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இதற்கான பேர் தான் கரோஷன், அதாவது அரிமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதே இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய காய்கறிகள் நம்ம வெட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே அதோடைய அந்த பளபளப்பான நிறம் வந்து போயிடும். சோ இந்த இடத்துலயும் அங்க காய்கறிகள்ல இருக்கக்கூடிய நொதிகள் ஆக்சிஜனேற்றம் அடைகிறதுனாலதான் இந்த ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய உணவுப் பொருட்கள் திறந்து வச்சா கெட்டு போயிருதுன்னு சொல்றோம் இல்லையா. சோ அங்கேயும் அந்த உணவுப் பொருட்கள் மேல ஆக்சிஜனேற்றம் அடைகிறதுனாலதான்
அந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி பாக்குற லைஃப்ல எல்லாத்துலயுமே ஆக்சிஜனேற்றம் இருக்கு. சோ அந்த ஆக்சிஜனேற்றம்னா என்ன, ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸையுமே இந்த வீடியோல பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ guys, thank you so much. Bye.